அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவரை பிரதான மேய்ப்பராய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எண்ணெயினால் நம்முடைய தலைவர் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவனுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழுப்பினார்கள். ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் கடைசி வரைக்கும் தாவீதோடு கூட இருந்தார். அதனால அவர் மரிக்கிற வயதுல அவர் பூர்ணமாய் மரிக்கிற வயதுல வரைக்கும் அவனோடு கூட இருந்தார். அவர் இந்த காலை வேளையில தேவனை நம்முடைய மேய்ப்பராய் நாம் நினைக்கும் போது இவ்வளவு காரியத்தை செஞ்சுவிட்டு கடைசி ஒரு காரியம் சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார்.